வெளியே அப்படியே ப்ராப்ளமாக தெரியும். இவர் ஆக்சுவலாக நேச்சுரலாகவே நான் பார்த்த வரைக்கும் அதிகம் பேச மாட்டாரு, கொஞ்சம் ரிசர்வ் டைப். நடிக்கும் போதே அவர் டைலாக் பேசுறாருன்னா பக்கத்துல இருக்க எங்களுக்கே கேட்காது. எப்போ ஒரு சமயம் வந்து அது ஏதாவது புரிய கஸ்டன்ஸ் ஏதாவது கோவமோ இல்லாட்டி யாருடைய கோவமோ பார்வை தான். எல்லாருமே சொல்லப்படுற இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேல, அவர் மக்களோட மக்களா இணைஞ்சு செயல்பட முடியாது. அவர் ஒரு கேரவன்ல இருப்பாரு, பண்ணையூர்ல இருக்கிற ஒரு பண்ணையாரு, இந்த மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் இருக்கு. சினிமால நடிக்கும் போதோ அல்லது உங்களுடைய ஷெட்ல நீங்க இருக்கும்போது கூட இருக்கும்போது அவர் அந்த மாதிரி பண்ணையார் தோரணையில என்னைக்காவது உங்க சக நடிகர்கள்ட்டயோ உங்ககிட்டயோ அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறாரா? சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பிரபலமாக பேசப்படுறது வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சது. அது தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு அரசியல் களத்தில் ஒரு தலைவராக செயல்பட்டு வந்துருக்காரு. அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அது பொதுவாக வந்து அரசியல்வாதிகள் வந்து விமர்சனங்களை ஈஸியாக தூரிடுவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்டத்தக்க விமர்சனம் என்னன்னா, விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி என்னென்ன உதவி பண்ணியிருக்காங்க அவர் சினி ஃபீல்டில், அவர் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் தலையை விட்டுருக்கிறாரு, எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் போராட்டம் நடத்திருக்காருங்கிற பல கேள்விகளை வந்து விஜயை பார்த்து அவர் தூவி விட்டுறாங்க. அது சினிமா துறையில் அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த உங்கள்ட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். நீங்கள் அவரோட பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரை பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் சார், அவர் என்னென்ன உதவிகள் சினிமா துறையில் உதவிகளும் சிலருக்கு தேவையான உதவியில் அவர் குரல் கொடுத்ததும் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் சார்? எனக்கு அரசியலை பற்றி அவருடைய அரசியல் பற்றி எனக்கு தெரியாது. ரைட் சார். அரசியல் நம்ம அதுலேருந்து நான் வேறுபட்டு இருக்கேன். அது வந்து வேற. நான் சினிமாவில் அவர் கூட நான் சக நடிகனா நான் வந்து ஒரு 6-7 படங்களில் அவரோட நடிச்சிருக்கேன். தமிழன் திரைப்படத்தில் தான் முதல்ல அவரோட நான் வந்து ஒர்க் பண்ணது. பிசன்னர் ரவியோடைய தம்பியா ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சண்டை காட்சிகளில் முதல்ல அவர் நடித்தது. அதுக்கப்புறம் ஷாஜகான், அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக திருப்பாச்சி, போக்கிரி, வில்லு, இப்போ கடைசியாக வந்து புலி படத்தில் ஓப்பனிங் சீன் பண்ணியிருக்கேன். எத்தனை படம் பண்ணியிருந்தாலும் புலியில் தான் அவரோட உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. எப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருந்தாலும் நம்ம நடிப்போம், நம்ம ஓரமாக போய் உட்காந்துருவோம், அப்படிதான். பட் இந்த புலி திரைப்படத்தில் அவரோட ஓப்பனிங் சீனில் ஒரு சண்டை காட்சி, அது ஒரு சின்ன சேசிங்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வரி வாங்கிறதுக்காக நான் போயிருப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் என் காலில் உட்காந்து அப்படியே வருவார். அவருக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்தி அந்த பேசுகிற மாதிரி. நான் வந்து வரி வசூல் பண்ண வருவேன், அவர் வந்து வசூல் கொடுக்குற இடத்துல இருப்பார், வரி கொடுக்குற இடத்துல இருப்பார். அப்போ சமாதானமாக பேசி அப்புறம் 2 பேரும் நான் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அந்த காட்சி. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சோடனே எல்லாரும், ஏன்னா அதுதான் ஹீரோட இன்ட்ரடக்ஷன் ஷாட். அது ஆக்சுவலாக அந்த ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் டைரக்டர், கேமராமேன் எல்லாரும் வந்து இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் அவங்கவுங்க அடுத்த ஷாட் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க. அப்போ விஜய் சார் நான் மட்டும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நானும் அப்படி கிளம்புறேன், வாங்க உட்காருங்கண்ணா அப்படின்னாரு. நான் வந்து பொதுவாக எந்த ஹீரோ கூட சரிக்கு சமமாக நான் உட்காந்து பழக்கலை எனக்கு. நான் என் வேலை முடிஞ்சோன்னா அப்படி போய் ஓரமாக எங்கேயே போய் உட்காந்துருவேன். அதுக்கு சொன்னேன், இல்லை பரவாயில்ல சார்னா, இல்லை அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சேர் போடுங்கனாரு. அப்புறம் சேர் போட்டாங்க. உட்காந்தோன்னே எனக்கும் சரி அவ்வளோ பெரிய ஹீரோ, அவர்கிட்ட நம்ம என்ன பேசுறதுன்னு அப்படியே தயக்கத்தோடு உட்காந்துருக்கேன். அப்புறம் அவரே கேட்டார், என்ன எப்படி இருக்காங்க, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் கூட நான் மீட் பண்ணி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய மீட் பண்ணியிருக்கேன், நடிப்போம். ஸோ மற்றபடி வேற எதுவும் ஒரு கலந்துரையாடல்ங்கிறது இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க, எத்தனை பசங்க எல்லாம் கேட்டார். நான் சொன்ன ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படி பேசிட்டு இருக்கோம். வேற படம் போயிட்டு இருக்காங்க, ஆமாம் சார் இந்த படம் போயிட்டு இருக்கு அப்படின்னு 2-3 படம் பேர் சொன்னப்போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவரோட ஸ்டில் எடுத்தது கிடையாது அவர்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், சார் உங்களோட ஒரு இத்தனை படம் பண்ணியிருக்கேன், நான் உங்களோட ஒரு ஸ்டில் எடுத்ததில்லை சார். ஓகேண்ணா, இந்த கெட்டப்பில் வேணா நம்ம பேக்கப் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட இதை வரேன் சார் அப்படி சொல்லிட்டு அதுக்கு மேலே எனக்கு வந்து அங்கே என்ன பேசுறதுன்னு தெரியலாமல் நான் அப்படியே ஓரமாக வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டே ஆக்சுவலாக 2 days தான் எனக்கு ஷூட் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே முடிஞ்சது. அன்றைக்கி எனக்கு முன்னாடியே எப்போவுமே ஹீரோக்களுக்கு 5 o'clockலாம் அவங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரீ பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷார்ட்லாம் எடுத்துகிட்டு நம்மளை அனுப்புவாங்க. ஸோ அவர் 5 மணிக்கெலாம் அவருக்கு பேக்கப் சொல்லிட்டாங்க, அவர் போயிட்டார். எனக்கு இன்னும் ஷார்ட் முடியல. சரிங்களா, அது எடுக்க முடியலையே, சரி
இன்னைக்கு எடுக்க முடியல, நாளைக்கு எப்படியா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் ஷூட் போயிட்டுருக்கு. அப்போ ஈவினிங் வந்து அதே மாதிரி 5 o'clockலாம் அவர் அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் எடுக்க முடியாது போலுக்கு, அவ்வளோதான் அப்படின்னு வச்சுட்டு அப்படியே இருக்கும்போது அவரோட அசிஸ்டன்ட் வரார். சாரோட அசிஸ்டன்ட் வந்து விஜய் சார் வந்து கூப்பிட்டாருங்க. அப்போ எனக்கு சரி ஓகே, இது வந்து டைரக்டரும் அவர் சொல்கிறத டைரக்டரும் காதில் வாங்கிக்கினார். நம்ம கேட்டார். அப்புறம் சீக்கிரம் முடிச்சு அனுப்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சு இன்னும் ஒரு ஒரு half an hourல என்னையும் என் ஷார்ட்டும் முடிச்சு என்ன அனுப்பிச்சிட்டாங்க. போனால் அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவர் கேரமில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நான் போய் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அவர் வெளியே வந்து ஸ்டில்லுக்கு என் கூட இன்னும் ஒரு ஸ்டில் எடுத்துட்டு அப்புறம் தான் கிளம்பி போனார். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஹீரோ ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒரு பெரிய ஒரு மக்களுடைய மனசில் நிற்கிற அளவுக்கு பெரிய ஸ்டாராக வராங்கன்னா வெறும் நடிப்புனால மட்டுமே இல்லை, அவங்க வந்து ஹியூமனிட்டி மக்களுக்குள்ள மக்கள் மேல கூட இருக்கிறவங்க மேல அவங்க மேல காட்டுற அந்த ஒரு சின்ன ஒரு நானும் ஒரு கணக்கே இல்லை, அப்படியே கடந்து போயிருக்கலாம். சரி அடுத்த ஷூட்டிங்ல பாத்துக்கலாம், அதை மறந்து கூட இருக்கலாம். பட் ஆனால் ஞாபகம் வச்சு அவர் எனக்காக வெயிட் பண்ணி ஸ்டில் எடுத்துட்டு போறதுன்றது அதுதான் ஒரு அந்த பண்பு, அந்த ஒரு கேரக்டருக்கு உண்டான ஒரு கேரக்டருக்கு ஒரு உதாரணம், நல்ல ஒரு கேரக்டருக்கு ஒரு உதாரணம். ஸோ இதுதான் நான் வந்து கண்கூட என்னோட லைஃப்ல நான் விஜய் சாரோட இன்ட்ராக்ட் பண்ணி நான் அனுபவிச்ச அந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான விஷயம். இது இல்லாம நான் என் நண்பர் ஒருத்தர் என் கூட சக நடிகர், என்ன மாதிரி ஒரு நடிகர் தான் அவரும். அவர் வந்து ஒரு பெரிய படத்துல ஒரு சண்டை காட்சியில நடிக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஒரு போட்ல இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு ஷாட். அது ஆக்சுவலா போட்ல இருந்து குதிக்கணும் அந்த கடலுக்குள்ள. அப்படி குதிக்கும் போது அந்த கடல்ல வந்து உள்ள கல் இருக்கும், என்ன வேணா இருக்கலாம் இல்லையா, அது குதிக்கும் போது அந்த கல் மேல லேண்ட் ஆயிட்டாரு. மேல இருந்து குதிக்கும் போது அது லேண்ட் ஆனதுனால கால் வந்து ஸ்லிப் ஆயிட்டு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, வேற ஒரு படப்பிடிப்புல. ஆனா அவரும் வந்து விஜய் சார் படத்துல நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. அது ஸ்லிப் ஆன உடனே அந்த படத்தோட கம்பெனிஸ் வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. அன்னைக்கு வரைக்கும் ஏதோ கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை அவங்க. இதை வந்து என் நண்பர் வந்து நம்ம விஜய் சாரோட மேனேஜர்கிட்ட, ராஜேந்திரன் நினைக்கிறேன் மேனேஜர், டிரைவர் கம் மேனேஜர் அவர் இருப்பார், கூடவே இருப்பார் அவர். அந்த அண்ணன்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, கொஞ்சம் நடக்க முடியாமல் நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் இருக்காரு. இவரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வச்சு வேற யாரோ ஹீரோ படத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு இவர் வந்து வர வச்சு இவர் கேரவனில் வர வச்சு என்னாச்சு ஏதாச்சும் விசாரிச்சு அதுக்கப்புறம் கவரில் வச்சு ஒரு நல்ல பெரிய அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து நான் டைரக்டாக என்னுடைய நண்பர் மூலியமா கேள்விப்பட்டது, தெரிஞ்சது. இது இல்லாமல் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான். எந்த ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நன்கொடை ஆகட்டும், இல்லை பெப்சி தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னா கூட அவர் கொடுத்துருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. ஸோ ஸ்டன்ட் யூனியனுக்கும் தேவைப்படுற, நான் ஆக்சுவலாக மன்னிக்கணும், நான் ஸ்டண்ட் யூனியன்லாம் கிடையாது, நான் ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, நான் ஒரு சாதாரண நடிகர். ஏன்னா ஸ்டண்ட்ன்றது ஒரு உயிரை பணைய வச்சு பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை அது. அந்த இதில் நான் இல்லை ஆக்சுவலாக, ரொம்ப ரிஸ்கியான ஒரு இது. பட் ஆனால் நிறைய சண்டை காட்சிகளை நடிச்சதுனால எல்லாரும் வந்து ஸ்டண்ட் மேன், ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு மக்கள் எல்லாருமே அப்படிதான் பார்ப்பாங்க. பட் அதுக்காக சண்டை காட்சிகள் நடிக்கிறதுக்காகவே நான் வந்து கற்றுக்கிட்டேன். சண்டையை வந்து சண்டை பயிற்சின்றது எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் இத்தனை வருஷமா எப்பவும் வந்து நம்ம சண்டை காட்சிகளை நடிக்கிறோம் அப்படின்னா அந்த பயிற்சி தான். ஸோ அதுதான் வந்து இத்தனை வருஷமா நம்மளை வந்து இன்னும் ஒரு வில்லன் நடிக்கிறோம் அப்படி கொண்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் விஜய் சாரை பற்றி நான் டைரெக்டாக பார்த்தது, நான் அனுபவிச்சது, என் நண்பர்கள் அனுபவிச்சது, மற்ற தொழிலாளர்கள்லாம் அவர் செஞ்சது நான் கேள்விப்பட்டது எல்லாமே இந்த சம்மந்தப்பட்ட. விஜய் சார் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்றது என்னன்னா, சினிமா துறையில சொல்றாங்க, அவருக்கு கல்விக்காக யாராவது ஒரு உதவி கேட்டா அவர் வந்து அவரே ஓடி போய் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பலரும் வந்து பல வீடியோக்களை சொல்லியிருக்காங்க.
அந்த மாதிரியான சம்பவங்கள் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரங்களுக்கு நடந்திருக்கா? அதை பத்தின உங்களுக்கு ஏதாவது இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? நெருங்கிய வட்டாரங்கள்ல நான் கேள்விப்படல. பட் ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். நண்பர்கள் மூலியமா கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட போனா ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ரீச் ஆகுறது கஷ்டமா இருக்கும். ஓகே. பட் ஆனா ரீச் ஆயிட்டோம்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. அவர் கூடவே இருப்பாங்க இல்லையா? மேனேஜர் அது பேரோட சொன்னார் ராஜேந்திரன் ராஜேந்திரன் அவரு ஒரு மேக்கப் பண்ண காஸ்டியூம் ஒரு மேக்கப் பண்ண ரவின்னு ஒருத்தர் இருப்பாரு அவரு. ஸோ அவங்க மூலியமா சொல்லி அவர் ரீச் பண்ணி இருக்காங்க. வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க. கல்விக்குன்னும் போது சில பேருக்கு வந்து வெளியே அப்படியே ப்ராப்ளமா தெரியும். இவர் ஆக்சுவலா நேச்சுரலாவே நான் பார்த்த வரைக்கும் அதிகம் பேச மாட்டாரு. பேச மாட்டாங்க. கொஞ்சம் ரிசர்வ் டைப். நடிக்கும் போதே அவர் டைலாக் பேசுறாருன்னா பக்கத்துல இருக்க எங்களுக்கே கேட்காது. அந்த ஆமா அந்த அளவுக்கு சைலண்டா தான் பேசுவார். ஆனா படத்துல பாத்தீங்கன்னா டப்பிங்ல போட்டு ஏத்துவாரு. அவருடைய கேரக்டரை வந்து அவர் டப்பிங் பேசும்போது பேசி படமா பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா அந்த படம் அடிக்கும்போது பார்த்தா சைலண்டா அந்த மாதிரி இருந்து இப்ப பார்த்தா டெரிஃபிக்கா இருக்காரு. அந்த ஒரு இது வந்து அது அது அவரோட நேச்சுரலா கேரக்டர் நேச்சுரலா ஒருத்தர் ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவர் வந்து எப்பவுமே ஒரு சைலண்டா பண்ற ஆளு. பட் நம்மள எங்க பார்த்தாலும் ஆனா நான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பா நம்மள விசாரிக்கக்கூடிய ஒரு பொதுவா எல்லார் கூடயும் அவர் வந்து இல்ல இல்ல அது நான் எல்லாரும் கூடயும் நான் பழகி நான் பார்க்கல. பார்த்ததில்ல. ஓகே. எனக்கு கூட நான் சொல்றேன் இப்ப புலி வந்து 6வது படமோ 7வது படமோ பட் அதுக்கப்புறம் நான் எங்க பார்த்தாலும் என்னைய வந்து மைண்ட்ல நான் வச்சிருக்க பெரிய விஷயம். ஆமா அவ்வளவு பெரிய நடிகருக்கு ஆமா வந்து நம்ம எவ்வளவு கூட நம்ம வந்து நடிச்சிருக்காரு. லட்சத்துல ஒரு ஆள் தான். அவர் வந்து நம்மள மாதிரி 1000 பேர் பார்க்கறாரு, லட்சம் பேர் பார்க்கறாரு. பட் இருந்தாலும் அந்த புலியில அவர் கூட நடிச்ச அந்த கொஞ்ச நேரம் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசியிருந்தா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன எங்க பார்த்தாலும் அவர் வந்து நான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு அன்பா விசாரிக்கிறது வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து எனக்கு தெரியாது அவருக்கு. தெரியாது. ஏன்னா நம்ம மாதிரி நிறைய பேர் பார்க்கறதுனால எங்கேயா பார்த்தா கூட நான் விஷ் பண்ணா அவரும் விஷ் பண்ணிட்டு போயிடுவார் அவ்வளவுதான். பட் இந்த புலிக்கு அப்புறம் நம்ம எங்க பார்த்தாலும் நல்லா நின்னு அவரே நான் கவனிக்கிறது முன்னாடி அவர் என்ன பார்த்தாருன்னா நான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்படி அன்பா கேட்கிற கேட்டுட்டு தான் அளவுக்கு இருக்கு. கேட்குறது. நீங்க இப்படிலாம் பார்த்திருக்கீங்க. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவரா வந்திருக்கிறாரு. ஒரு மாநாடு விக்கிரவாண்டியில ஒரு மாநாட்டுல அவர் முதல்ல வந்து கர்ஜித்திருப்பாரு. நீங்க ஆமா பார்க்கும்போது சொல்றீங்க, ஆமா என் கூட நடிக்கும்போது அவர் பேசுறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றீங்க. அவர் விக்கிரவாண்டியில பேசுனது இந்தியா முழுவதும் இல்ல, உலகம் முழுவதுமே அது கர்ஜனையா பார்க்கப்பட்டது. ஆமா நிறைய கருத்துக்கள் அவர் சொல்லப்பட்டாரு. நீங்க திங்க் பண்ணி பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? இப்படி நம்ம கூட இருந்தவர், இவ்வளவு சாஃப்ட்டா இருந்தவர், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு, அதுவும் மாபெரும் 2 இயக்கத்த, ஒரு கொள்கை எதிரி எனக்கு யாரு, அரசியல் களத்துல எதிரி யாருன்னு சொல்லி ஒரு போராட்ட குணத்தோட கொண்டிருக்கிற ஒரு சிங்கமா கர்ஜனை பண்ணது. அதை நீங்க என்னவா பாக்குறீங்க? அது நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அரசியலுக்கு அவர் வருவார்? அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்க நான் ஆச்சரியப்பட்டேன். ஆச்சரியம். அப்புறம் இவரோட கேரக்டருக்கு செட் ஆகாது. ஏன்னா ரொம்ப சாஃப்டா போற ஒரு கேரக்டர். யாரையுமே அவர் சத்தம் போட்டு நம்ம பார்த்ததே இல்லை. திட்டியோ கோவப்பட்டோ நான் பார்த்ததே இல்லை. அட்மோஸ்ட் கோவமே அவர் பார்வை தான் இருக்கும். ஓகே. அவங்க அசிஸ்டன்ட் கூட ஒரு வார்த்தை பேசி கூட நான் பார்த்தது இல்லை. அவரோட புரிஞ்சு அப்படியே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க. எப்போது ஒரு சமயம் வந்து அவர் ஏதாவது புரிய அசிஸ்டன்ஸ் ஏதாவது கோவமோ இல்லாட்டி யாருடைய கோவமோ பார்வை தான் அப்படி பார்த்துருக்கேன் அவரைய. மற்றபடி வாயை திறந்து ஒரு கோவமா பேசி நான் பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஆச்சரியமா தான் இருந்தது. இது எப்படி சமாளிப்பாரு? ஏன்னா இங்க வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா பேசணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த விக்கிரவாண்டியில பேசின அந்த ஃபுல் இதுவும் நானும் உட்காந்து பார்த்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ஏற்படுது. சரி இவர் வந்து வந்துருவாரு. ஏன்னா சவுண்டா அவ்வளோ ஆக்ரோஷமா ரொம்ப ஆக்ரோஷமா இல்லைன்னா கூட பேச வேண்டியதை அழுத்தம் திருத்தமா பேசியிருந்தாரு. அது நல்ல தப்பா ரைட்டான்றது அது அரசியல் அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் பேசின வரைக்கும் அவர் கான்ஃபிடண்டா அழுத்தம் திருத்தமா பேசின பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரி இவரும் வந்து களத்துல இறங்கி அந்த போட்டியில இவரும் கலந்துக்கிறதுக்கு கரெக்டான ஒரு நபர் தான் அப்படின்ற ஒரு கர்ஜனை இருக்கு அப்படிங்கிறது. கடைசியா ஒரு கேள்வி சார். இப்போ எல்லாருமே சொல்லப்படுற இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேல, அவர் மக்களோட மக்களா இணைஞ்சு செயல்பட முடியாது. அவர் ஒரு கேரவன்ல இருப்பாரு. பண்ணையூர்ல இருக்கிற ஒரு பண்ணையாரு. இந்த மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் இருக்கு. சினிமால நடிக்கும் போதோ அல்லது உங்களுடைய ஷெட்ல நீங்க இருக்கும்போது கூட இருக்கும்போது அவர் அந்த மாதிரி பண்ணையார் தோரணையில என்னைக்காவது உங்க சக நடிகர்கள்ட்டயோ உங்ககிட்டயோ அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறாரா? கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டரோட மகன். நான் வந்து ஒரு சாதாரண அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா இருந்து
இந்த 26 வருஷம் அப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கேன். நான் அவ்வளோ பெரிய ஒரு நடிகனா ஒன்றும் உருவாகல. ஏதோ ஒரு சின்ன இடத்துல இருக்கேன். பட் எனக்கே வந்து கேரவான் கொடுப்பாங்க. ஏதாவது ஷார்ட் முடிஞ்சா கேரவனுக்குள்ளே போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக தோணும் அது. ஏன்னா நம்மளும் ஒரு 20 வருஷமா 26 வருஷமா இருக்கோம். அதில் ஒரு 10 வருஷத்துக்கு மேல் நான் வந்து கேரவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நமக்கே அப்படி தோணும் போது அவ்வளோ பெரிய ஸ்டாருக்கு தோன்றது இயல்பு தான். கண்டிப்பா அது இருக்கு. நான் ஒரு சாதாரண நடிகன், எனக்கே தோணும் சம்டைம்ஸ். அதாவது ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா சரி உள்ளே போய் உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு தோணும். ஏன் எனக்கு ஒதுக்கப்பட்ட கேரவன் தான் அது. நான் போய் உட்காந்தா யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. எனக்கு ஒதுக்கப்பட்ட கேரவனா நான் போய் உட்காரத்துக்கு சில டைமில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்போம். ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் அப்படியே உட்காந்துருப்போம். ஷார்ட் வராது, அப்படியே உட்காந்துருப்போம். கொஞ்ச நேரம் டயர்ட் ஆச்சுன்னா சரி கேரவன் போயிட்டு வரலாமா, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து வரலாமான்னு தோணும். ஸோ எனக்கே தோணும் போது அவருக்கு போய் உட்காரதுல இல்லாட்டி அது மாதிரி தோன்றதுல ஆச்சரியம் இல்லை. ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன்னா இவ்வளோ பெரிய நான் போனாவே எங்கேயோ ஒரு 4 பேராவது பார்த்து அவ்வளோ சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் ஸ்டில் எடுத்துப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பா அவ்வளோ பெரிய ஸ்டாருக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஃபேன்ஸாக இருக்கும்போது அது இயல்பு தானே சார். ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை போய் பார்க்கும்போது அவங்க தொந்தரவுன்னு சொல்ல முடியாது. அது போய் அது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நம்ம போய் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் சொல்ல முடியாது இல்லையா. ஆமா கண்டிப்பா சார் வேணாம் சார் வேணாம் சார். அது வந்து இயற்கையாகவே வந்து எல்லாம் வந்து மோதும் போது ஒரு சின்ன ஒரு தேவையில்லாத சம்பவங்கள் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை வந்து அவாய்ட் பண்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் மீறி அரசியலுக்குள்ள வந்த பிறகு அதை சகஜ நிலைக்கு கொண்டு வரணும். இல்ல அவர் நேற்று கூட பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இஃப்தார் நோம்புல அவர் வந்துட்டாருன்னு சொல்லி அவ்வளவு பேரும் அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவரை பார்க்கணும். இயல்பாவே அது வந்துடும், மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துடும். இல்ல அவர் நேற்று இஃப்தார் நோன்பு அவர் இது பண்றதை விட அவர் சாப்பிடும் போது அவர் கொடுத்த சின்ன சின்ன என்ன சொல்றது அந்த லுக்கு அதெல்லாம் தான் இன்னைக்கு ஃபேமஸா இருக்கு. அந்த இஃப்தார் நோன்பை விட அந்த லுக்கு ஃபேமஸா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட ரசனை தன்மை எல்லாருக்கும் மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆளு. மிக நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் நேரத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்து மிக்க நன்றி சார். நன்றி சார்.